ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். திருமழப்பாடி நந்தியம்பெருமான் திருக்கல்யாணம். இறைவன் இறைவி முன்னின்று நடத்தக்கூடிய திருமணம். நந்தியம்பெருமானின் திருமணத்தை காண்பவர்களுக்கு மிக மிக விரைவிலே திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். திருமணத்திற்கு முதல் நாள் திருவையாறு அந்தணர்புரத்தில் நந்தித்தேவர் வயல்வெளியில் கிடைக்கும் நடத்தி காட்டுவாங்க. அன்னைக்கு மாலையே திருவையாறு ஐயாரப்பன் கோவிலில் நந்தியம்பெருமானுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். 27ஆம் தேதி 27/3/2026 காலையில் 4 மணிக்கு வளர்ப்பு பெற்றோர் இறைவன் ஐயாரப்பனும் இறைவி அறம் வளர்த்த நாயகி இவர்களோட நந்தியம்பெருமாள் மாப்பிள்ளை கோலத்தில் வெள்ளி செங்கோல் ஏந்தி குதிரை வாகனத்தில் திருமழப்பாடி புறப்படுறார். ஊர்வலமாக வந்து திருமழப்பாடிக்கு முன்னாலேயே கொள்ளிடம் ஆற்றங்கரையில் இறைவன் இறைவி எதிர்கொண்டு மாப்பிள்ளை கோலத்தில் வரக்கூடிய நந்தியம்பெருமானை வரவேற்கிறாங்க. அங்கிருந்து திருமழப்பாடி அருள்மிகு சுந்தராம்பிகை அம்மன் உடனாய அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலின் முன்புறம் அமைந்திருக்கக்கூடிய திருமண மேடையில் அவர்களுக்கான திருமணம் 27/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 7:30 மணியிலிருந்து 9 மணிக்குள் நடைபெறுகிறது. இந்த திருமணத்தை காண்பவர்கள் அவர்களுக்கான திருமண தடைகள் நீங்கி விரைவிலே திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். தர்மத்தின் உரு அப்படிங்கிறது நந்தியை குறிக்கக்கூடியது. தர்மம் தழைத்தோங்க வேண்டும், வளர வேண்டும், தர்மம் தடைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நந்தியம்பெருமானுக்கு திருமணம் நடக்குது. மணப்பெண்ணாக சுயசாம்பிகை, வசிஷ்ட முனிவரோட பேத்தி சுயசாம்பிகை, வியாக்கரபாத முனிவருடைய மகள் சுயசாம்பிகைக்கும் நந்தித்தேவருக்கும் திருமணம் நடக்குது. ஏன் நந்தி தேவரின் திருமணத்தை கண்டால் முந்தி திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, திருமணம் என்பது அறம் வளர்க்கும் செயல். தர்மத்தை பாதுகாப்பதற்காக, தர்மம் தழைத்தோங்குவதற்காக நடைபெறக்கூடிய நிகழ்வு. அதனால தான் நந்தி திருமணத்தை இறைவனே முன்னின்று நடத்துகிறார். சிவன் கோயிலில் கூட சிவனுக்கும் நந்திக்கும் இடையில் யாரும் குறுக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இடைமறிக்கக்கூடாது. தர்மம் இறைவனை பார்த்து கொண்டே இருக்கும், இறைவன் தர்மத்தை பார்த்து கொண்டே இருப்பார். இந்த 2 நிகழ்வையும் தடை செய்யக்கூடாது. நந்திக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் நாம் குறுக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம், அர்த்தம் என்ன அப்படின்னா, தர்மத்திற்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நாம் துண்டிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். தர்மத்தின் மேல்தான் இறைவன் பவனி வருவார். அதனால்தான் ரிஷப வாகனத்தில் இறைவன் காட்சி தர்றார் அப்படின்னு சொல்கிறது. ரிஷபத்திற்கு அதனால தான் அவ்வளோ சிறப்பு. திருமழப்பாடியுடைய இறைவன் வைத்தியநாத சுவாமி, அம்மன் சுந்தராம்பிகை. தலவிருட்சமாக பனைமரம் வருது. பனைமரத்தை தலவிருட்சமாக கொண்ட ஸ்தலம் இந்த திருமழப்பாடி. திருச்சியிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்திலும், லால்குடியிலிருந்து 28 கிலோமீட்டர் தூரத்திலும், திருவையாறிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்திலும், புள்ளம்பாடியிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரம் இடைவெளியில் இந்த திருமழப்பாடி அமைஞ்சிருக்குது. திருமழப்பாடியில் நடக்கக்கூடிய நந்திதேவர் திருமணத்தை கண்டு திருமண தடை நீங்கி திருமண வாழ்வு அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க.